வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மைதா பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பர்ஃபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேயில் நம்ம நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இது சின்ன கரண்டி தான் இது, அதனால் 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துட்டு இதில் இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு கலந்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது. நெய்யோடு இந்த மைதாவை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். மிதமான தீயில் வச்சுக்கலாம், ரொம்ப தீயக்கூடாது, ரொம்பவும் ப்ரௌன் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. லேசாக ரோஸ்ட் பண்ணாலே போதும், அதே சமயத்தில் பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. நம்ம மைதா மாவு வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறும். அந்த சமயத்தில் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நான் 2 கிளாஸ் சர்க்கரை சேர்க்குறேன், 1.5 கிளாஸ் தண்ணி. நம்ம எந்த கிளாஸால் மைதா மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கிளாஸால் தண்ணியும் சர்க்கரையும் அளந்தோன்னா கரெக்டாகவே இருக்கும். 1 கிளாஸ் மைதா, 2 கிளாஸ் சர்க்கரை, 1.5 கிளாஸ் தண்ணி, இதுதான் இதுக்கு சரியான மெஷர்மெண்ட். இது சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாகு பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இது மாதிரி 1 கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரும் சேர்த்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நம்ம வெறுமனே கூட பண்ணலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த மைதா மாவையும் இது கூட சேர்த்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்போட அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா மைதா இந்த பாகோடு சேர்த்து நல்லா ஒரு மாதிரி கெட்டியாகும். கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்தோன்னா இன்னுமே கூட நல்ல சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி டெக்ஸ்டர் கிடைக்கும் நமக்கு. இப்போ அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது. ஸோ இந்த சூட்டுலேயே தான் நம்ம இப்போ கலந்து விட போகிறோம். அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்கணும். அந்த சூட்டுலேயே பார்த்திங்கன்னா நல்லா கலந்து இது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 3-4 நிமிஷம் அது மாதிரி ஆகும். அதனால் கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். ட்ரேயில் மாற்றிட்டு ஒரு அகலமான ஸ்பூனால் இதை நல்லா சர்ஃபேஸை நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தட்டி விட்டுட்டு, எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக இதை தட்டி விட்டுட்டு கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம்.
இது ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே இது பண்ணணும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட மைதா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது வாயில் வச்ச உடனே கரைஞ்சிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்டியானதும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.